அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேசப்போற இந்த தலைப்பு, நான் எப்பவும் சொல்றது போல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். ஆனா, நான் இதுக்கு முன்னாடி பேசினதாகட்டும், இதுக்கப்புறம் பேசப்போறதாகட்டும், இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கைய உங்களால மாற்ற முடியும். 100% அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்களின் வலிமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். முதல்ல அதுல நம்ம பேசப்போற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை பற்றிய புரிதல். பொதுவா எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர யோசனைகள விட மேலான ஒரு விஷயம் அது. நம்மளோட எதார்த்த வரைபடங்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஒவ்வொரு செயலும், நம்மளுடைய ஒவ்வொரு முடிவும் ஒரு எண்ணத்துலருந்து தான் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம நல்லது நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா நல்லது மட்டும் தான் நடக்கும். இல்ல நான் நல்லது நினைக்கிறேன், ஆனா கெட்டது இல்ல. 2த்தையும் ஒரு நேரத்துல சேர்ந்து நினைக்க முடியாதுல்ல. அந்த மாரி ஒவ்வொரு எண்ணமும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கிறதில்ல. நீங்க எதிர்மறையா யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள கீழ தான் தள்ளும். 2வது, எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன? பொதுவா எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டடீஸ் நடத்தியிருக்காங்க. நம்ம உணர்வுகள் மேல, நம்ம உடல் மேல, நடத்தைகள் மேல கூட மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்துதுறாம். நம்ம நல்ல விஷயங்கள் நினைக்கும்போது, நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லப்படுற டோபமைனும், செரட்டோனினும் உருவாகுதாம். இதுவே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணும்போது, நமக்கு கவலையும், மன அழுத்தமும் வந்து சேருதாம். ஓகே. இந்த எண்ணங்கள் எப்படி நம்மளோட எதார்த்தத்த வடிவமைக்குது? முதல்ல நீங்க எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களால பண்ண முடியும்னு நீங்க நம்பிட்டா, நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான நடவடிக்கைகள எடுப்பீங்க. இதுதான் ஈர்ப்பு விதி. நம்ம எத நினைக்கிறோமோ, அத அடையிறோம். நல்ல எண்ணங்கள நம்ம நினைக்கும்போது, நல்ல அனுபவங்கள நம்ம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். 4வது, எப்படி எதிர்மறை எண்ணங்கள எதிர்கொள்வது? இல்ல அத கடந்து வர்றது. சில விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட எண்ணங்கள இது அதாவது நன்றி உணர்தல் மேல கவனத்த செலுத்துங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ, அது மேல உங்க கவனத்த செலுத்த ஆரம்பிங்க. 2வது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள எண்ணங்கள எழுத ஆரம்பிங்க. அது மட்டுமல்ல, அத வந்து மாத்தி அமைங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது, அது மாற்றி அமைக்க ஆரம்பிங்க. 5வது, பயிற்சிகள் சில விஷயங்கள் சொல்றேன். அந்த பயிற்சிகள் வந்து நீங்க இதுவரைக்கும் பண்ணலனாலும், கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய விதத்துல இது பலனளிக்கும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி தான். தெரிஞ்சா கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க. தெரியலையா கத்துக்கிட்டாவது பண்ணுங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மனக்காட்சி படைப்பு. உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அது ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி தினமும் காட்சிப்படுத்துங்க. 3வது விஷயம், நம்மளுக்கான நேர்மறை வாக்கியங்கள தினமும் சொல்றது மூலமா, கண்டிப்பா நம்ம எண்ணங்கள நம்ம ஒரு அலைன்மென்ட்ல வைக்க முடியும். உதாரணமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ அம் பவர்ஃபுல், ஐ அம் கேப்பபிள், ஐ அம் வொர்தி. இப்படி நீங்க தினமும் சொல்லும்போது, கண்டிப்பா உங்கள சுற்றி இல்ல உங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல விதத்துல மட்டும் அமையறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளால நம்ம எண்ணங்கள வச்சு நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்க முடியும். நீங்களும் நல்ல எண்ணங்கள எண்ணி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.